இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு இட்லியும், கார சட்னியும் ரெடி பண்ணலான்னு எல்லாமே எடுத்து வச்சிருந்தேன். இது வந்து எங்க அம்மாவோட ரெசிபி. நாங்க ஸ்கூல் போம்போது லஞ்ச் கட்ட லேட் ஆயிடுச்சுன்னா, எங்க அம்மா டக்குன்னு வந்து இட்லி, தோசைக்கு இந்த சட்னி ரெடி பண்ணி குடுத்துருவாங்க. சூப்பரா இருக்கும். லஞ்ச் டைம்ல வச்சு சாப்ட்டுருவோம் நாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ரொம்ப ஈஸியும் கூட. குயிக்கா பண்ணிடலாம் வீட்ல இருக்க இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு. எனக்கு வந்து ஹஸ்பண்ட் வீட்ல இருக்கும்போது, அம்மா வீட்டுக்கு போய் ஒரு 1 வீக் இருக்கணும். நம்ப இந்த வீடு பத்தி யோசிக்கவே கூடாது. நம்ப எந்த ஒரு திங்கிங்கும் நினைக்கக்கூடாது. அம்மா வீட்ல போய் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கணும்னு நெனைப்பேன். பட் அம்மா வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 டேஸ் தான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னோட வீடு ஞாபகம் வந்துடும். கிச்சன் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே, கிளீனா வச்சிருக்காங்களான்னு தெரியலையே, ஃப்ரிட்ஜில மாவு எடுத்தாங்க, மூடி வச்சாங்களான்னு தெரியலையே, பெட்ல படுத்திருப்பாங்க, பெட்ஷீட்லாம் அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சாங்களான்னு தெரியலையேன்னு இதே திங்கிங் தான் ஓடிட்டுருக்கும். பட் எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுதா? இல்ல வந்து எல்லாருக்குமே அப்படிதான் தோணுமா? அம்மா வீட்டுக்கு போனான்னு எனக்கு தெரியல. அப்படி உங்களுக்கு தோணியிருந்ததுன்னா என்னோட சேனல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உமா. பாய்.